இப்போ மன அழுத்தமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் என்கிற அந்த வார்த்தையை அப்படியே சிம்பிளாக சொல்லுவேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, படிக்கலாம் இருக்குது. இப்போ அந்த சிறுவர்கள் கூட ஒரு ஃபேஷனாக எனக்கு இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு ஃபாதர் அப்படி சொல்லிக்கல. நான் யோசிப்பது உண்டு, என்ன இந்த பிள்ளைகள் 10 வயசு மாகல தங்களுக்கு மன அழுத்தம் என்று சொல்லிக்கல, ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிற இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த சின்ன வயதிலே அனுபவிக்க தான் வேணுமென்ற மாதிரியான ஒரு கதை கூட கதைக்கணும். 5 நிமிடம் என்னை பொறுத்தளவில் போதும். அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று கூடி அன்றைக்கு நிகழ்ந்த நல்ல விஷயங்களை கதைக்கலாம், நடந்த ஒரு கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் எனக்கான அந்த இடத்தை நான் ஒதுக்கி கொள்ளுகிற போது ஒரு வகையில் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்க கொஞ்சம் சுயநலம் என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் எங்களுக்கு தேவையாக இருக்குது. சர்வதேச ரீதியில் கூட எனக்கு பெரிய அதிசயமாக இருக்குது. இல்லை பெரிய பெரிய அதாவது மோட்டிவேஷனல்ஸ் உரையாற்றுபவர்கள் இல்லை, அவர்கள் கூட இந்த போதைப் பொருளை ஒரு பாவிக்கிறதாலே ஒரு விதமான தீங்கு இல்லாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் கூட வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு எழுதுகரங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். இது புத்தகங்களை தேடுகிற பயணம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புத்தகம் சார்ந்திருக்கக்கூடிய வாசிப்பு அனுபவத்தை உங்களுடைய எழுத்துறைகளுக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக நூல் ஆசிரியர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அவர்களூடாக அழைத்து வரக்கூடிய அனுபவங்களையும் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய பயணமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நூலோடு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு காலத்தினுடைய தேவை அறிந்த இன்னும் ஒரு புத்தகத்தோடு சந்திக்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த புத்தகத்தினுடைய பெயர் உளவள துணை. இந்த உளவள துணை அல்லது சீர்மிய நாடி இப்படியெல்லாம் நாங்கள் வாசித்தறிந்திருக்கிறோம், கற்றறிந்திருக்கிறோம், கேட்டறிந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு சில குழப்பங்கள் நிகழ்கிற போது அல்லது சில விடயங்களுக்கு தீர்வை தேடுகிற போது உரையாடுவதற்கான சந்தர்ப்பங்களை தேடுகிற ஒரு நிலைமை இன்றைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் மனிதனை பொறுத்த வரைக்கும் மனிதன் ஒரு சமூக பிராணி. கூட்டாக ஒரு இடத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த அனுபவம் எங்களிடத்துல இருக்கிறது. காலங்காலமாக எங்களுடைய பரிணாம வளர்ச்சியினூடாக இது எங்களுடைய அந்த பரம்பரை அழகுகள் என்று சொல்லுவார்கள், அதிலே கடத்தப்பட்டு கூட வந்திருக்கிறது. ஆகவே எங்களுக்கு கூடி வாழ்வதும் அதே நேரத்திலே மனிதர்களோடு உரையாடுவதும் இந்த சுற்றுச்சூழலோடு தொடர்படுவதும் விருப்பமான ஒரு விடயமாக இருக்கிறது. இதனால் தான் சொல்லுவார்கள், இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய பசுமையான பிரதேசங்களிலே நாங்கள் வசிக்க கிடைக்கிற போது எங்களுடைய மனம் விசாலமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே இவையெல்லாம் சற்று இயந்திரமயமானதாக மாற இருக்கிறது. ஆகவே எங்களை நாங்கள் வலுவானவர்களாக மாற்றிக்கொள்ளுவதற்கு, அதாவது எங்களுடைய உள்ளத்தை திடமானதாக மாற்றிக்கொண்டு இந்த வாழ்வினுடைய போராட்டங்களோடு நாங்கள் பயணப்படுவதற்கு எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இதனால் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த உளவள துணை சார்ந்திருக்கக்கூடிய விடிய பரப்புகளை எல்லாம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் சில காலத்துக்கு முன்னே நாங்கள் சென்று பயணப்படுவோமாக இருந்தால் எங்களுடைய தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியம்மா இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டு குடும்ப தன்மை எங்களிடத்திலே இருந்திருக்கிறது. எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிற போது எங்களை பாராட்டுவதற்கு, ஏதாவது ஒரு குழப்பம் நிகழ்கிற போது எங்களை வழிப்படுத்துவதற்கும், தட்டி கொடுப்பதற்கும், நான் இருக்கிறேன் என்று காது கொடுத்து கேட்பதற்கும் அறியாமலேயே எங்களுக்கு தெரியாமலேயே எங்களுடைய குடும்பத்திற்குள்ளே அந்த சூழல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தனியன்களாக மாற்றமடைந்திருக்கிறோம். இப்படி இருக்கிற போது இவற்றுடைய தேவை, உரையாட வேண்டிய தேவை, நிச்சயமாக இன்னொருவருக்கு காது கொடுத்து கேட்க வேண்டிய தேவையெல்லாம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் இந்த புத்தகத்தோடு நாங்கள் சந்திக்க போகிறோம். மிக முக்கியமான காலத்தினுடைய தேவையாக இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் எஸ். டேமியன் அவர்கள். அருட்தந்தை எஸ். டேமியன் அவர்கள் 1944 ஆண்டு ஆடி மாதம் 23ஆம் திகதி மெக்டலினா சூசைப்பிள்ளை தம்பதிகளுக்கு 6வது மகனாக யாழ்ப்பாணத்தின் இளவாலையில் பிறந்தார். இவர் தனது பாடசாலை கல்வியை இளவாலை சென்ட் ஹென்றி தமிழ் பாடசாலை மற்றும் இளவாலை சென்ட் ஹென்றி கல்லூரி ஆகியவற்றிலும் கற்றார்.
பின்னர் கொழும்பில் 3 வருட மெய்யியல் கல்வியையும் 4 வருட இறையியல் கல்வியினையும் கற்று அருட்தந்தையாகி சமய சமூக பணிகளை ஆற்றினார். கனடாவின் ஒட்டாவா பல்கலைக்கழகத்திலும் செயின்ட் பவுல் பல்கலைக்கழகத்திலுமாக 2 கல்வி முதுமாணி பட்டங்களையும் பெற்றுக்கொண்டார். அக்கால பகுதியில் யுத்த மேகங்கள் சூழ்ந்திருந்த தாயக நிலத்தில் உளவியல் ஆற்றுப்படுத்தலின் தேவைகளை நன்கு அறிந்தவராக தாய் நிலத்தின் களத்தில் பணியாற்றத் தொடங்கினார். சாந்திகம் என்கிற உளவள நிலையத்தை ஆரம்பித்து நம் நிலத்தின் மக்களை உள வலிமையுள்ளவர்களாக மாற்றுகிற அரும் பணியை இன்று வரை ஆற்றி வருகிறார். யாழ் மருத்துவ பீடத்தின் உளவளத்துறையில் விரிவுரையாளராகவும் கடமையாற்றி வருகிற அருட்தந்தை எஸ் டேமியன் அவர்கள் நான் என்கிற உளவியல் சஞ்சிகையினுடைய ஆசிரியராகவும் அஞ்சலியகம் என்கிற உளவள நிலையத்தின் பணிப்பாளராகவும் சேவையாற்றி வருகிறார். பல பதிப்புகளை கண்ட உளவளத்துணை என்கிற நூலின் ஆசிரியராகவும் விளங்குகிற அருட்தந்தை எஸ் டேமியன் அவர்கள் இணைந்து பணியாற்றுகிற இன்னும் பல நிறுவனங்களினூடாகவும் சுய பயணங்களின் மூலமாகவும் ஆற்றப்படுகிற செயல்கள் காலத்தின் தேவை அறிந்து இந்த ஞாலத்தில் நிகழ்த்தப்படுகிற கனதி கூடிய பயணங்களாகும். வனவிதா எஸ் டேமியன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகம், கையில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் 1993ஆம் ஆண்டிலே பதிப்பிக்கப்பட்ட புத்தகம். அதற்கு பின்பு பல பதிப்புகளை கண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது உளவளத்துணையினுடைய அந்த அறிமுகம், அது எப்படி எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது, அதனுடைய உலகியல் வரலாறு எப்படி இருக்கிறது, இதனுடைய தேவை என்றைக்கப்படி இருக்கிறது, பல்வேறு நிலைகளில் இதை விளக்கங்கள் கொடுத்து வாசித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இப்படி நான் புத்தகம் சார்ந்தும் இந்த விடயங்கள் சார்ந்தும் நிறைய உரையாடாமல் வனவிதா எஸ் டேமியன் அவர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். நிகழ்ச்சியூடாக நிறைந்த அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவரிடமிருந்து நாங்கள் அழைத்து வரக்கூடிய விடயங்கள் இன்னும் காத்திரமான விடயங்களாக இருக்கும் என்கிற அந்த மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த உளவளத்துணை என்கிற ஒரு புத்தகம் சொல்லுவார்கள், கடுகு சிறிதென்றாலும் காரம் பெரிதென்று சொல்லுவார்கள். அப்படியாக இந்த புத்தகம் எங்களுடைய கைகளிலே வந்து சேர்ந்திருக்கிறது. அது மட்டுமன்றி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆற்றுப்படுத்துதல், உளவளத்துணை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய, பலகால அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறீர்கள். எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக சின்ன பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலே இப்போ மன அழுத்தமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் என்கிற அந்த வார்த்தையை அப்படியே சிம்பிளாக சொல்லுவீங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, படிக்கலாம் இருக்குது, இப்படியெல்லாம் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது. உண்மையில் இந்த நிலைமை இன்றைக்கு அதிகமாக உணரப்படுகிறதா, அல்லது இந்த வார்த்தை பிரயோகங்கள் அல்லது இந்த உளவளத்துணை சார்ந்திருக்கக்கூடிய புரிதல்கள் எங்களிடத்தில் அதிகமாக எழுந்ததன் காரணமாக நாங்கள் அதை பயன்படுத்த விளைகிறோமா? உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிலைமை எப்படி இருக்குது? அதாவது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் நாங்கள் மன அழுத்தம் என்று சொல்லுவோம். இந்த மன அழுத்தம் முன்னைய காலங்களை விட தற்பொழுது ஒரு அவசரமான இயந்திரமான ஒரு உலகத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றபடியால் அந்த மன அழுத்தம் இன்னும் கூட இருக்கின்றது என்றுதான் என்னுடைய அனுபவ வாயிலாக நான் பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 40% மக்கள், கணிசமான எண்ணிக்கை 40% மக்கள் இந்த மன அழுத்தத்துக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் என்ற அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய ஆய்வு. ஒரு 20 வருஷத்துக்கு முதலே நாங்கள் அதை ஆய்வு செய்திருக்கின்றோம். அது தொடர்ச்சியாக இன்னும் அதிகரிக்கும் என்றதான் இப்பொழுது நான் அதை பற்றி பெருசாக ஆய்வு செய்யவில்லை. இருந்தாலும் என்னுடைய, அதாவது அன்றாட நான் பார்க்கின்ற துணை நாடி வருபவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நான் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அடிப்படையில் மன அழுத்தம் ஒரு முக்கியமான நம்பர் 1 பிரச்சனையாக இருக்கின்றது, முதல் பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை நான் அடித்து உறுதியாக சொல்லுவேன். உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். என்ன காரணம்? இந்த இயந்திரமயமான வாழ்க்கை என்று வருமனவே நாங்கள் சொல்லிவிட்டு செல்லலாமா, அல்லது என்னத்துக்காக இது அதிகரிக்குது? நாங்கள் எங்கே பிளவுறோம்? எங்களுக்கென்று நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை ஒதுக்குவது மிகவும் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. எங்களுடைய சமூகத்தை பொறுத்தளவில் ஒரு 5 நிமிடம் காணும் எங்களுடைய மனதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி, அதாவது தளர்த்தி, ஆற்றுப்படுத்தி, கொஞ்ச நேரம் எனக்கண்டு அந்த நேரத்தை எடுத்து அதில் நான் கொஞ்ச நேரம் என்ன கொஞ்சம்
தளர்த்தி கொண்டு வந்தேன் என்றால் நிச்சயமாக நாங்கள் படிப்படியாக உடனடியான தீர்வு இதுக்கும் இல்லை. படிப்படியாக அதை ஒரு வாழ்க்கையோடு நாங்கள் இணைச்சு கொண்டோம் என்றால் ஒரு ஸ்பேஸ், ஒரு வெற்றிடம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. என்று இந்த நான் சொன்ன மாதிரி இந்த அவசர உலகில் ஒரு வெற்றிடம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த இடத்துக்குள்ளே நான் அதை ஒரு கட்டுப்படுத்தி ஒரு டென்ஷனாக்கி உருவாக்காமல், ஓகே ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் நல்ல அழகாக சொன்னீங்கள் ஆரம்பத்தில், ஒரு பசுமையான இடத்துக்கு போகலாம். அந்த பசுமை எங்களுக்குள்ளே இருக்குது, இடத்துக்குள்ளே இல்லை. பசுமை எங்களுக்குள்ளே அப்படியான ஒரு சூழலை, மனச்சூழலை நாங்கள் உருவாக்கி கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த 40% இருந்து நாங்கள் 20% குறைக்கலாம் என்ன பொறுத்தளவில். நிச்சயமா நீங்கள் சொல்லிக்கல இன்னொரு விஷயம் அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு எங்களுடைய இந்த அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய நாளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். நாள் முழுவதும் வேலை 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 அல்லது நாங்களுடைய கடமைகள் என்று சொல்லி இருக்காமல் எங்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நாங்கள் செய்யலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விருப்பமான ஒரு இடத்துக்கு பயணப்படலாம் அல்லது ஒரு இசையை கேட்கலாம். அதாவது என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் எனக்கான அந்த இடத்தை நான் ஒதுக்கி கொள்ளுகிற போது ஒரு வகையில் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்க கொஞ்சம் சுயநலம் என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் எங்களுக்கு தேவையாக இருக்குது. அதை நாங்கள் செய்யல நாங்கள் எங்களை பெற்றின அந்த உணர்வை நாங்கள் உயர்த்தி கொள்ளலாம். இப்படியான அந்த தளங்களை நாங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஸ்ட்ரெஸ், இந்த மன அழுத்தம், இதை பற்றி நாங்கள் உரையாடுறோம். அதிகமாக உரையாட வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 40% இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மண்டியத்தில் அவைக்கு அன்றாடம் ஏதோ ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டி இருக்குது. அது வாழ்வியல் நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது உறவிழப்புகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விடயம், அதாவது இயல்புக்கு மாறான ஏதோ ஒரு விடயம் நிகழைகளை நாங்கள் நெருக்கடியை சந்திக்கிறோம், மன நெருக்கடிக்கு நாங்கள் உள்ளாகிறோம். ஆனால் ஒப்பீட்டளவில் திரும்பவும் நாங்கள் அதே வினாவைத்தான் கேட்க வேண்டி இருக்குது. நாங்கள் நெருக்கடிகளை சந்திக்க முடியாத ஒரு சமூகமாக மாறுகிறோமா, அல்லது அந்த இயல்பு எங்களிடத்தில் இருந்து குறைந்து போகிறதா? ஏனென்றால் எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நிறைய அனுபவம் என்று நாங்கள் சொல்லுகிற போது பல யுத்த அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறோம், நெருக்கடியான காலகட்டங்களெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு ஆட்டம் காணுகிற சமூகமாக இருக்கிறோமோ என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க உங்களுடைய அனுபவத்தில் இருந்து பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது சிறுவர்கள் கூட ஆரம்பத்தில் நீங்கள் நல்ல அழகாக சொன்னீர்கள், சிறுவர்கள் கூட மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ அந்த சிறுவர்கள் கூட ஒரு ஃபேஷனாக எனக்கு இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு ஃபாதர் என்று சொல்லிக்கல நான் யோசிப்பது உண்டு. என்ன இந்த பிள்ளைகள் 10 வயசு மாகல தங்களுக்கு மன அழுத்தம் என்று சொல்லிக்கல. இப்போ அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கல காலையில் எழுந்த உடனே ஒரு பரபரப்பான தன்மையோடு தான் அவர்கள் எழும்புகின்றார்கள் எல்லாம். உதாரணமாக ஒரு வீட்டை எடுத்துக்கொள்ளுவோமே, ஒரு சாதாரண குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அம்மா எழும்பி 4 மணிக்கு எழும்பணும். அப்பாவும் அதே நேரத்துக்கு எழும்பித்தான் அந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி தண்டு என்னடா 7:30க்கு ஸ்கூலில் நிற்க வேணும். அப்படியான ஒரு சூழலுக்குள்ள இருக்கல எல்லாரும் பதட்டப்படுகணும். அங்கே அந்த வீடு முழுக்கலுமே ஒரு பரபரப்பான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிக்கொண்டே போகுது எல்லாங்க. ஒரு அதான் யதார்த்தம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோமல்ல. அது பட்டுமோ படாமலுமோ எப்படியோ இந்த பிள்ளைகளும் ஒரு செல்வாக்கை செலுத்துது. இப்போ இந்த நேரம் ஒரு அம்மாவும் அப்பாவும் பரபரத்து இந்த நேரம் கிதியா எழும்பு நேரம் போகுதுன்னு சொல்லிக்கொண்டு வரைக்கல அந்த பிள்ளைக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணுது, பிள்ளை எல்லாம் கண்டிஷன் பண்ணப்படுது எல்லாம். அந்த கண்டிஷன் பிறகு அதை ஒரு வாழ்க்கை முறையாக அப்போ அவங்களுக்கு அதை நான் டீகண்டிஷன் பண்ணுவேன். அந்த கற்றுக்கொள்கிறாங்களே இப்போ பள்ளிக்கூடத்தில் உளவியல் ரீதியாக கற்றுக்கொள்ளணும் இல்லை. ப்ரோக்ராம் பண்ணப்படுது. பிறகு அந்த ப்ரோக்ராம் பண்ணப்படுறதால இன்னும் நெருக்கடி ஒவ்வொரு நாளும் டென்ஷன் இல்லை. இப்போ ஒரு அம்மா எடுத்து என்ன மீசை போட்டுட்டியா, சொக்ஸை போட்டுட்டியா, அது சப்பாத்து பாலிஷ் பண்ணிட்டியா என்று கேட்க பிள்ளைக்கு இன்னும் டென்ஷன் கூடிக்கொண்டே இருக்கும் இல்லை. அப்போ அதில் குடும்பத்துக்குள்ள ஒரு அந்த அந்த என்ன இதை நாங்கள் தணிக்கிறதுக்கு கூடிய இது பெற்றோர், கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக இருந்து கதைச்சு ஒரு முடிவெடுத்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே நாங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் கொஞ்சம் தணிக்கலாம். நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தில் முற்று முழுதான உண்மை இருக்குது. அதிகாலையில் எழும்பிகளே பரபரப்போடு எழும்புற ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்போ அந்த அதிகாலையிலே அந்த பரபரப்பு தொட்டி கொள்ள தொடங்கிடும். அது அந்த நாளோட இறுதி வரைக்கும் அது தொடரும். ஆனால் பாடசாலை இன்றைக்கு 7:30க்கு தொடங்குது. நாங்கள் கேட்கிற போது 7:30 8
விளையாடுவோம், பிறகு படிக்க போகிறோன்னா படிக்க போவோம், பிறகு எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சின்ன வேலையை ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கும், அதை நாங்கள் செய்வோம், பிறகு இரவு நாங்கள் படிப்போம், நித்திருவோம். இப்படி ஒரு ஒரு ஓட்டத்தில் ஒரு நீரோட்டம் மாதிரி அது போச்சுது. ஏன் அந்த நிலைமையை இன்றைக்கு நாங்கள் கொண்டு வர இயலாது? எங்களுடைய வாழ்வு ஒரு 25-30 வருடங்களுக்கு முதல் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்வாக இருக்கிறது தான் நான் அவதானிச்சேன். அதாவது இன்றைக்கு அப்படி ஒழுங்குபடுத்தப்படாத வாழ்க்கை இல்லை. அந்த ஒழுங்குபடுத்தப்படாத வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் கூடின கவனம் எடுத்து நாங்கள் ஒழுங்குபடுத்தினோம். இப்போ எல்லாரும் எழும்புறோம், சந்தோஷமா இருக்கிறோம். இப்போ நாங்கள் கூட எங்களுடைய காலத்தில் இப்படி பதட்டப்பட்டு பெரிய ஒரு ஆங்ஸைட்டியோட ஒரு மன உளைச்சலோட காலையில் போனது கிடையாது. மற்ற இன்னும் ஒன்றையும் நாங்கள் இன்றைக்கு இந்த இளைஞரை பொறுத்தளவில் இல்லாட்டி பிள்ளைகளை பொறுத்தளவில் அவங்கள ஒரு புதிய தலைமுறை மில்லேனியல்ஸ் என்று சொல்லுவோம். மில்லேனியல்ஸ் என்று சொல்லிக்கல கூட, அதாவது இந்த மாஸ் மீடியா இருக்குதானே, கம்ப்யூட்டரோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. எல்லாம் கம்ப்யூட்டரோட வாழ்க்கையை தொடங்கல, அதுவும் ஒரு விதமான மன அழுத்தத்தை எங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சமூகத்தில் நிகழக்கூடிய மாற்றங்கள், அது மட்டுமல்லாமல் இந்த தொழில்நுட்பம் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள், அதை நாங்கள் உள்வாங்க வேண்டித்தான் இருக்கிறது. நாங்கள் இது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இதுக்குள்ளே போக மாட்டோம்னு சொல்லி நாங்கள் ஒரு இடத்துல நின்றுமா இருந்தால் நாங்கள் கொஞ்சம் இந்த ஓட்டத்திலிருந்து நாங்கள் பின்தங்கி விடுவோம். ஆனால் எங்களுக்கு அதுவும் தேவை, எங்களுடைய இந்த வாழ்க்கை முறையும் தேவை. இந்த இரண்டையும் நாங்கள் ஒருங்கிணைத்து எங்களுடைய இந்த வாழ்வியலை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த தளம் எங்களிடத்திலே இருக்குதா? நிச்சயமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனிடமும் எங்களுடைய வாழ்க்கையை உணர்ந்துபடுத்தக்கூடிய நிலைப்பாடு எங்களில் இருக்கின்றது. அது நான் அனுபவத்தாலே அடித்து கூறி சொல்லுவேன். நான் பார்த்த துணை நாடிகளை வைத்து கூட நான் சொல்லுவேன். இப்போ ஒரு அரை மணித்தியாலம் என்னோட வந்து கதைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த அரை மணித்தியாலத்தில் நான் அவர்களுக்கு இப்போ சில டெக்னிக்ஸ் இருக்குது, இல்லைங்க, சில யுக்திகள். இப்போ நீங்கள் அடிக்கடி பாவிச்ச சொல்லு உற்று செவி மடுத்தல், ஆக்டிவ் லிசனிங் என்று சொல்லுவோம்ல, அதுலேயே நாங்கள் அவங்களே ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்துடுவோம். இல்லை, அங்கே அவங்களோட கதைக்கிற விதம், எங்களுடைய உரையாடல், எங்களுடைய முகபாவனை, நாங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்கிறோம், புரிஞ்சு கொள்கிறோம்ன்ற, அதாவது உடல் அசைவு அற்ற ரீதியாக விஷயங்களை நாங்கள் சொல்லுகிறோம். கிட்டத்தட்ட சொல்கிறாங்க 55% அளவு எங்களுடைய கம்யூனிகேஷன், எங்களுடைய சம்பாஷணை, எங்களுடைய உரையாடல் முழுக்கலும், அதாவது பாடி லாங்குவேஜ், உடல் ரீதியான அசைவுகள் மூலமாகத்தான் நாங்கள் அதை செய்கின்றோம் என்று ஆவி சொல்கிறது. அது உண்மையும் கூட. அப்போ அப்படி பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்குபடுத்துதலை நாங்கள் கொண்டாடுறோம். செய்யலாம். நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீங்க, இந்த ஆக்டிவ் லிசனிங், அதாவது நாங்கள் கவனமாக சுயமடுக்கிற அந்த தன்மை. இந்த தன்மை சின்னாக்கள் தொடக்கம் பெரியாக்கள் வரைக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம், எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அடிப்படை தேவையை போன்று இந்த அன்பு தேவை, அரவணைப்பு தேவை எல்லாம் இருக்குது. நான் சொல்கிற விஷயத்த கேட்க வேணும், நான் சில விஷயங்களை சொல்லணும், இப்படியான ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒவ்வொரு மனுஷன், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வந்து அந்த விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து அதுக்கான அந்த தளம் வந்து குறைவடைஞ்சிருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இதை பற்றி முறையாடி இருந்தோம். இந்த இலத்திரனியல் ஊடக வழி தனியன்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் தொலைபேசிகளோடு இருக்கக்கூடிய அந்த நிலைமை என்பது ஒரு சமூகமயமான ஊடாட்டத்தை வந்து குறைச்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வந்து நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கிறோம்னா அந்த 4 பேரும் சேர்ந்து கதைக்கக்கூடிய அந்த தன்மை, உரையாடக்கூடிய தன்மை, இதெல்லாம் குறைவடைஞ்சு கொண்டு வருது. ஏன்னா நாங்கள் நேரம் இல்லைன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த கவனமாக செவிமடுத்தல் என்பதனுடைய அந்த கனவையை வந்து இந்த உளவளத்துறை சார்ந்திருக்கக்கூடிய இந்த தளத்தில் இவ்வளவு காலம் வேலை செய்கிற அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தணுமென்று இப்படி அதோட அந்த முக்கியத்தை நாங்கள் எடுத்து சொல்லணுமென்று விரும்புகிறேன். இப்போ ஆக்டிவ் லிஸ்னிங்ன்னு நாங்கள் சொல்கிறோம், எல்லாம் உன்னிப்பாக செவிமடுத்தலும் பல தன்மைகள் இருக்கின்றன. ஒரு ஃபேக் லிஸ்னிங்ன்னு சொல்லுவோம், ஒரு பொய்யான, நான் இப்போ உங்களோட கதைக்கிறதுக்காக வேண்டி எனக்கு கொண்டு போய் புரியலே, ஆனால் கதைச்சு கொண்டு இருக்கிறேன், ஏதோ வந்துட்டோம்ன்ற மாதிரியான ஒரு போக்கில் ஒரு ஃபேக் லிசனிங். அதில் உண்மையற்ற உரையாடல் இல்லை. அதில் மற்றது வந்து வடிகட்டி செவிமடுத்தல் அல்ல, எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் எனக்கு எடுத்துக்கொள்கிறது. ஆனால் உண்மையான ஆக்டிவ் லிசனிங் வந்து என்னுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் நான் அவரைக்கு உன்னிப்பாக செவிமடுத்து கொண்டேன். அதில் ஃபீட்பேக் என்ன அவர்கள் எழும்பி போகல, இப்போ தான் பாரு எனக்கு
சரியான ஒரு பெரிய ஒரு சுமை நீங்கின மாதிரி எனக்கு இருக்குதுன்னு சொல்றதே எங்களுக்கே பெரிய அதிசயமா இருக்கும். அப்போ அதுலேயே அந்த ஆக்டிவ் லிசனிங் என்பது முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. வீடுகளை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைகள் வந்து அந்த நானும் பார்த்துருக்கேன், அந்த கதையாக சொல்லிக்கொண்டே இருப்பினும், கதையாக கேட்டுக்கொண்டே இருப்பினும். உதாரணத்துக்கு ஒரு பயணத்தில் போகிறோம்னு சொல்லிச்சுன்னா, இப்போ எனக்கே அனுபவம் இருக்குது. என்னுடைய சின்ன வயதில் அப்பாவோட சைக்கிளில் போகையில் நான் கதை கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்பா சலிக்காமல் சொல்லிக்கொண்டே இருப்பார், கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்போ இப்போ இருந்த இந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கல, அந்த செவி மடுத்த அந்த தன்மை வந்து எங்களை வளப்படுத்தி இருக்குன்றதை எங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து இதை பெற்றவர்கள் வந்து உணர்ந்திருக்கணுமா? பெற்றோர்கள் கொஞ்சம் பின்னடைவு தான் அதில் என்று நான் சொல்லுவேன். பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்கி பிள்ளைகளை இவ்வளவு தூரம் ஒரு 5 நிமிடம் என்னை பொறுத்தளவில் போதும். அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று கூடி அன்றைக்கு நிகழ்ந்த நல்ல விஷயங்களை கதைக்கலாம், நடந்த ஒரு கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி அந்த பகிர்ற தன்மை, கூட்டாக சேர்ந்து பகிர்ற தன்மை ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷம் தான், அவ்வளவுதான். அதுக்குள்ளே நாங்கள் எங்களை கொஞ்சம் ஸ்திரப்படுத்தி கொண்டோம் என்றால் அன்றாடம் பிரச்சனைகளை கேட்குறது, என்ன நடந்தது, நன்மை செய்திருந்தாண்ட நல்ல நல்ல பகுமதிகளை பிள்ளைகள் பெற்றிருந்தார்கள் அதை பாராட்டுறது, ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஓகே அது நீங்கள் இன்னும் முயற்சி எடுக்கலாம் என்று ஒரு நேர்மறையான ஒரு தட்டி கொடுத்தலோடு போயிருக்கிறோம் என்றால் நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு படி உயர்ந்து இருப்போம். உண்மை. இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால், நாங்கள் சோர்ந்து இருக்கிற போது எங்களுடைய முகத்திற்கு முன்னே வீசக்கூடிய ஒரு சின்ன காற்றாடியை போல இருக்கும் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஆசுவாசமாக நாங்களும் எங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அப்படியே அடுத்தடுத்த பயணங்கள், அடுத்தடுத்த சிந்தனைகள் என்று கொஞ்சம் நாங்கள் நிதானமாக பயணிப்பதற்கு இப்படியான அந்த முறைகள் வந்து எங்களுக்கு உதவும். இந்த இடத்துல மிக முக்கியமான இன்னும் ஒரு விடய பரப்பு சார்ந்து நாங்கள் கதைக்கணும். இன்றைக்கு வந்து எங்களுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரித்த மது பாவனை, போதை வஸ்து பாவனை எல்லாம் வந்துட்டுது. ஆனால் இன்னும் ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது, இவை தொடர்பாக ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்திகளை வெளியிட்டு அந்த சமூகத்தை வந்து அதிகமாக இதன்பால் திசை திருப்பக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு நீண்டகால ஒரு யுத்த பாதிப்பு, இப்படியான அழுத்தங்களுக்குள்ளே இருந்து வெளிவருகிற ஒரு சமூகத்தில் இப்படியான முரண்பாடுகள், பிறழ்வுகளான நடத்தைகள் வந்து இடம்பெறும் என்கிற ஒரு அந்த வரலாற்றை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம், அப்படியும் சொல்லுகிறார்கள். இந்த தளத்திலே இளையவர்களோடு நெருக்கமான தொடர்பு உங்களுக்கு இருக்கிறது. நிறைய துணை நாடி வருகிறவர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். இந்த புத்தகத்தில் கூட இந்த மது, இப்படியான போதை வஸ்து பாவனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உளவல ஆலோசனைகள் சார்ந்த விடயங்கள் எல்லாம் இதற்குள்ளே இருக்கிறது. நாங்கள் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்? இந்த ஒரு நிலைமை ஏன் எங்களுக்கு வந்தது? நாங்கள் எங்கே பிளவிட்டோம்? என்ன செய்யறோம்? இந்த மது போதைக்கு அடிமையாகிறது, மற்றது மருந்துக்கு, போதை பொருள்களுக்கு அடிமையாகிறது என்று பரவலாக கணிசமான அளவு எங்களுடைய வட மாகாணத்திலே, யாழ்ப்பாண பிரதேசத்திலே, வடகிழக்கு மாகாணங்களிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கின்றது. அதற்கு காரணங்கள் பலவாக இருக்கிறாலும், எப்படியாக இருந்தாலும் அது அரசியல் பின்னணியாக இருக்கலாம், அல்லாட்டில் இடையில் உள்ள தரகர்களோட ஒரு வியாபார நோக்கத்தோடு இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் நாங்கள் யதார்த்தத்தை பார்க்க வேணும். அதாவது யதார்த்தம் என்று சொல்றதுக்கு என்னத்துக்கு இந்த இளைஞர்கள் இதுகளுக்கு அடிமையாக போகிறார்கள் ஒன்று வந்து இலகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ எல்லாம் அந்த ஐஸ் அண்ட போதைப் பொருளை பற்றி இதை உண்மையிலே அந்த பேர் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்றால் இதுகள் சொல்கிறதால கொஞ்சம் நான் அது எவ்வளவு தூரம் தாழ்த்தி கொள்கிறதோ அதை தாழ்த்தி கொள்வது என்ன. இப்போ நாங்கள் ஒரு குழுவாக ஒவ்வொரு கிழமையிலும் இந்த போதை வஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக ஸ்கூலில் போய் சில ப்ரோக்ராம்களை சேர்ந்தாங்க ஒரு குழுவாக போய். இப்போ அங்கே போய்களை நாங்கள் எங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்கிறோம். ஒரு நாளும் இந்த போதைப் பொருள்களுடைய மருந்தை நாங்கள் டிரெக்டாக நேரடியாக அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுறது எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே நான் மற்ற வளவாளர்களுக்கு சொல்கிறது மருந்து பொருள்களை கூட கண்டு போட்டு நீங்கள் பலவிதமான, இப்போ உதாரணமாக போதை என்று சொல்லியிருக்கல, பலவிதமான போதை, படிப்பும் ஒரு போதையாக மாறலாம், உங்களுக்கு எழுத்து ஒரு போதையாக மாறலாம் அல்ல, அப்படி பலவிதமான போதைகள் இருக்கிறது என்று நாங்கள் ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டு அதே போல ஒரு கேள்வியை போடுவோம் அல்ல. நீங்கள் தற்பொழுது உங்களுடைய காதுகளில் கேட்கிறது என்ன போதையை பற்றி கேட்டேன்டா உடனடியாக அவர்களே அதற்கு மறுமொழி சொல்லுவார்கள் அல்ல.
ஐஸ்ன்னு சொல்கிறாங்க, மற்றது மருஜுவானான்னு சொல்கிறாங்க, அது இதுலன்னு தாங்களாகவே சொல்கிறோம். ஓகே, இப்போ அதுகளுக்குள்ள போனாண்டா இப்படி நாங்கள் இனி கதையை விடுவோம், அவங்களுக்குள்ள எல்லாம் கேட்டு கொண்டு போக எல்லாம் சின்ன இதிலே ஆரம்பித்து ஒரு டேஸ்ட் இல்லை, ஒரு சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. அது அவங்களோட வயசும் அப்படி. என்ன சமூகத்திலும் ஒவ்வொருத்தரும் தாங்கள் அந்த சமூகத்திலும் ஒரு தங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கல சில பல அடிமையான இதுகளுக்கு போயிடுறார்கள். அவங்களோட சேர்ந்தால் தான் தங்களுக்கு அந்த வாழ்வு சிறக்குமன்ற மாதிரியான நீ ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிற இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த சின்ன வயதிலே அனுபவிக்க தான் வேணுமன்ற மாதிரியான ஒரு கதை கூட கதைப்பினம் எல்லாம் உண்மையாப்படி அது பழக்கத்துக்கு வருகிறதானால் ஒரு கேள்வி அதிகரித்த ஒரு நிலைமை இருக்கிறது இல்லையா? சப்ளை இருக்கிறது, அதே நேரத்தில் அதற்கான டிமாண்டும் இருக்குது. நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியில் பார்த்தோம்னா இந்த கேள்வி அதிகரித்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? கேள்வி அதிகரிக்கிறதுக்கு காரணத்தை நான் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அதுகளுக்கு அடிமையாகிட்டார்கள். அப்போ இன்றைக்கு கூட சர்வதேச ரீதியில் கூட எனக்கு பெரிய அதிசயமாக இருக்குது இல்லை, பெரிய அதாவது மோட்டிவேஷனல் உரையாற்றுபவர்கள் இல்லை, அவர்கள் கூட இந்த போதைப் பொருளை ஒரு பாவிக்கிறதாலே ஒரு விதமான தீங்கு இல்லாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் கூட பேசுறதுட்டு எனக்கு உண்மையிலே ஒரு அதிர்ச்சியாக போனேன். அவ்வளவு தூரம் பாருங்கள், எங்களுடைய கலாச்சாரம், அதாவது அது மேல்நாட்டு கலாச்சாரத்துக்கு சில போல அது உகந்ததாக இருக்கலாம். அதை நாங்கள் பகிரங்கப்படுத்தே இன்னும் அது ஆட்டோமேட்டிக்காக நாங்களும் எங்களை அறியாமலே இயல்பாக அந்த கருத்துக்களை வாங்கி ஓகே அது சர்வசாதாரணம் அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ள போய்க்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போகுது. எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போகுது. இப்போ முந்தின நாள் ஒரு புத்தகத்தை வாசிச்சு கொண்டிருக்கல சரியாக நான் சிந்திச்சு கவலைப்பட்டது. இப்படியான பெரிய அதாவது அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நான் பேர்களை சொல்ல விரும்பல. ஆனால் அவங்க இதை சொல்கிறாங்களே இல்லை, சைக்கடெலிக் ட்ரக்ஸை நாங்கள் பாவிக்கிறதாலே என்ன அது எங்களை ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகும். அதான ஒரு அனுபவம் எங்களுக்கு. முற்போக்கு என்கிற போர்வையிலே அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை புகுத்துகிறார்கள். சில எழுத்தாளர்கள் சமூகத்திலே முன்னிலை வகிக்கக்கூடியவர்கள் என்று இதை பொது வழிகளிலே பகிரக்கூடிய, அதே நேரத்திலே பொது வழித்தளங்களிலே பகிரக்கூடிய, அந்த ஒளிப்படங்களை பகிரக்கூடிய இந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. உண்மையில் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிடுவதை போன்று எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல அழுத்தங்களுக்கு எல்லாம் முகம் கொடுத்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிலத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிறபோது எங்களுக்காக பல உயிர்களை இழந்திருக்கிறோம். நாங்கள் உரையாடுகிற போது இரத்தமும் சதையுமான பல காலங்களை கடந்துதான் இன்றைக்கு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வாழ்வினுடைய பெருமதியை நாங்கள் உணர வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய அடுத்து வருகிற தம்பி தங்கைகளுக்கு இதை நாங்கள் உணர்த்த வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. இந்த இடத்திலே இதில் நீங்கள் நல்ல ஒரு பாயிண்டை சொன்னீங்க, அதாவது வாழ்வின் அர்த்தத்தை தேட வேண்டும். நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்வின் அர்த்தத்தை தேட வேண்டும். மற்றவர்கள் சொல்லி கொடுத்து அந்த அர்த்தத்தை நாங்கள் தேட முடியாது. விக்டர் பிராங்கிள் என்பவர் அவரும் எங்களுடைய நாட்டு கலாச்சாரத்தை போல பெரிய போருக்கு பின்னணியிலே எத்தனையோ விதமான ஆக்களை நேரிலே கண்டு அவங்க பட்ட சித்திரவதைகள், அவங்களுக்கு முன்னால் நடந்த சாவின் அழிவுகள், அது எல்லாத்தையும் கடந்து வந்து அவர் ஒரு உள வைத்தியர். அப்படியானவர் அதுக்குள்ள இருந்து தானே இந்த வாழ்வுக்கு அர்த்தம் இருக்கு, அவ்வளவு அழிவுகளை அன்றாடம் நான் பார்க்கிறேன், அன்றாடம் காணுகின்றேன் என்று சொல்லித்தான் இந்த மேன் சர்ச் ஃபார் மீனிங் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அர்த்தத்தை தேடும் மனிதன் என்று. உண்மையாகவே எங்கிட்ட கலாச்சாரத்தில் இந்த அர்த்தம், அதாவது நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப், why I am here, அந்த பர்பஸை உணர்ந்து ஏதாவது உண்டு, அது நான் தான் அந்த பர்பஸை காண வேணும். நிச்சயமா அந்த பர்பஸை 3 விதத்தில் காணலாம். என்னுடைய மனப்பாங்கின் வழியாக நான் அதை பார்க்கலாம். ஒரு வேல்யூஸ் இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விழுமியம் இருக்கணும். நான் நான் இதை சாதிச்சே தீர்த்து என்னுடைய காலடிகளை இந்த உலகத்திலே பதிச்சு போட்டு ஒன்று, அப்படியான ஒரு பேஷன் என்று சொல்லுவோம், ஒரு என்னென்று சொல்லலாம், ஒரு விருப்பம், பேரார்வம்.
அது கிடந்து எங்களுக்கு ஒரு தீ போல மனதுக்குள்ள கிடந்து வெறி பிடிச்சு கொண்டு இருக்கணும். இந்த நிறம் நான் இதில் பார்த்து ஒரு தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு இதாக வந்து இந்த சமூகத்திலே ஒரு அர்த்தத்தை நான் கண்டு அந்த சமூகத்துக்கு பெரிய கண்ட்ரிபியூஷனை, அதாவது பெரிய ஒரு இதை நான் கொடுத்து போட்டு போகணும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அப்படியான ஒரு மோட்டிவேஷனல் ஒரு டாக் அப்படியான இதுகளை கொடுத்தோம்னா பிள்ளைகள் எங்கேயோ நிற்பாங்க. நிச்சயமாக உங்களுடைய இந்த கருத்துக்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு சிந்தனைகளை தூண்டக்கூடிய விடயங்களாக இருக்கும். இப்படியான கருத்து பரிமாறுகளை நாங்கள் பொது வழிகளிலே பொது தளங்களை ஏற்படுத்த வேண்டும். அது சொல்லுவார்கள், நாங்கள் தூவுகிற விதைகளிலே ஏதோ ஒரு விதை விருட்சமாகும், நிச்சயமாக அது நிழல் கொடுக்கும். அந்த நம்பிக்கையோடு எங்களுக்கு புத்தகம் சார்ந்து உரையாட வேண்டி இருக்கிறது. இந்த புத்தகம் எழுந்திருக்கக்கூடிய காலம் என்பது 1993ஆம் ஆண்டு காலப்பகுதி என்பது எங்களுடைய நிலத்தை பற்றி அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். இப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டம், விமான தாக்குதல்கள், உணவுக்காக நாங்கள் போராட வேண்டிய ஒரு நிலைமை, இப்படியெல்லாம் இருக்கிற போது இந்த ஒரு புத்தகத்தையும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதுவும் இந்த அச்சுக்கோர்த்து அச்சடித்திருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக, இந்த ஒரு ஆவணமாக கூட இது இருக்கிறது. அந்த காலப்பகுதியிலே 93ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே இந்த உளவள துணை இதனுடைய அந்த தேவையை வந்து நீங்கள் எப்படி உணர்ந்து கொண்டீர்கள்? எப்படி இந்த ஆரம்பம், உங்களுடைய இந்த பயணங்கள், ஏனென்றால் அவை பற்றியும் நாங்கள் கொடுப்பது உறவுகளுக்கு பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் பணியாற்றி இருக்கக்கூடிய தளங்கள், அந்த களங்கள் என்பது ஒரு நீண்ட பயணமாக இருக்கிறது. ஆகவே அதையும் தொட்டு செல்லுவது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 1983ஆம் ஆண்டு எங்களுடைய யாழ் போதனா வைத்தியசாலையில் இந்த போரினால் ஏற்படுகின்ற தாக்கங்களை பற்றிய ஒரு கருத்தரங்கொன்று இடம்பெற்றது. அப்போ தான் நான் படித்துட்டு கனடாவில் இருந்து வந்த பொழுது ஒரு பேராசிரியர், உள்ள வைத்திய நிபுணர், அவர் என்னை அழைத்து, ஃபாதர் நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீர்கள், இந்த கவுன்சிலிங்கை பற்றி இதில் அதாவது ஆற்றுப்படுத்துதலை பற்றி நீங்கள் ஒரு உரையாட முடியுமாண்டு. அப்போ எனக்கு வந்த புதுசு இது, தமிழ் சொற்பதங்கள், தமிழ் கருத்துக்கள் இருந்தாலும் ஆங்கிலத்திலே நான் அதை அழகு பெற செய்தேன். அதுக்கு பிறகு எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைச்சது. அங்கீகாரத்தோட எனக்கு என்னென்னா, அதுக்கு பிறகு இந்த 93களில் நாங்கள் எல்லாரும் இந்த போரின் தாக்கத்துக்களால் பெரிய ஒரு இக்கட்டான நிலைக்குள்ள போய் எல்லாரும் அதை கடந்து வந்த அவல நிலைகள், அந்த ஓலமிட்ட சத்தங்களை கேட்ட இதுகள் வந்து என்னிலே ஒரு தனிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது. தனிப்பட்ட தாக்கம் என்ன தாக்கியது, என்ன மாதிரி என்ன, நான் ஓகே இவ்வளவுத்தை நான் படித்து போட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய மக்களுக்கு என்னத்தை செய்யலாம் என்ற ரீதியில் நாங்கள் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். அந்த வாழ்வினுடைய அர்த்தத்தை தேடுவது தொடர்பாக உரையாடி இருந்தோம். நீங்கள் தேட தொடங்கி இருக்கிறீர்கள் அந்த காலப்பகுதியில். என்ன மாதிரி நான் அதை படித்ததை வந்து முதலாக நான் நினைக்கிறேன், அந்த இதோட வந்தது ஒரு படித்து பட்டம் பெற்றுக்கொண்டு வந்த காலங்களிலே பல பேர் என்னை தேடியே வர தொடங்கிட்டார்கள். அந்த காலத்தில் பல தனிப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இளைஞருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை இப்போ நான் ஃப்ரீயாக அப்போ யூனிவர்சிட்டியில் நான் சேரலை. அதுக்கு பிறகுதான் நான் சேர தொடங்கினது. அப்போ அந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த போரின் அழுத்தங்கள் நிறைய இருந்தது. அப்போ நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 21 நாள் என்னுடைய மனதுக்கு ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தேன். அது என்னென்று எனக்கு பிறகு விளங்கலையே. நான் அந்த 21 நாளை நான் எரிஞ்செடுத்து கிட்டத்தட்ட இரவில் படுக்க போனேன்டா 9 மணிக்கு நான் மேசையில் எழுதுறதுக்கு இருந்தேன்டா 11, 11:30, 1 மணி கூட சென்று இருக்கும். அது உண்மையில் அந்த பேஷனோட பேர் ஆர்வம் வந்து என்னை பற்றி எறிய வச்சுட்டது. அந்த 21 நாட்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை நான் எழுதி முடித்தது. புத்தகம் இன்றைக்கு எங்களுடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. பல பதிப்புகளை எல்லாம் கண்டிருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவையும் அதிகமாக உணரப்படுகிறது. உங்களுடைய பயணங்கள் இப்படியே தொடர்ச்சியாக பயணப்பட வேண்டும். உங்களுடைய அந்த சேவைகள் மூலமாக உங்களுடைய நிலம் வளம் பெற வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களையும் நிறைவாக நாங்கள் வழங்கி கொண்டு, நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கிற போது இன்னும் உரையாடுவதற்கு விருப்பமாக இருக்கிறோம் என்கிற அந்த வார்த்தைகளோடு நேரத்தையும் கருத்தலை கொண்டு இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். மிக்க நன்றி. நீங்கள் இங்கே வருகை தந்து, அதுவும் வெளியிலே மிகவும் பொம்மையான ஒரு காலப்பகுதி, இதையும் நாங்கள் சமாளித்து கொண்டு பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த காலப்பகுதியிலே நீங்கள் இங்கே வருகை தந்து பல்வேறு கருத்துக்களை எங்களுக்காக உங்களுடைய அனுபவத்திலிருந்து பகிர்ந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. மிக்க நன்றி. எழுதுங்கரங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு எழுதுங்கரங்க நிகழ்ச்சியிலே உளவள துணை என்று அழைக்கப்படுகிற புத்தகம் சார்ந்து பல்வேறு விடயப்பரப்புகளை நாங்கள் உரையாடி இருந்தோம். அது மட்டுமன்றி இந்த நூலினுடைய ஆசிரியர் வனபிதா எஸ் டேமியன் அவர்களோடு பல்வேறு விடயப்பரப்புகளை உரையாடி இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு
இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடய பரப்பு சார்ந்திருக்கக்கூடிய நூலோடும் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை அல்லது நூல் ஆசிரியரோடும் சந்திக்கின்ற வரையில விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.